வணக்கம். இந்த சிட்டுக்குருவியை பற்றி பேசுகிறது வந்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிட்டு அந்த வார்த்தையை பாருங்களேன், அழகாக இருக்குது பாருங்க. அவள் சிட்டு பாரி அலையிறா, சிட்டாக பறந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்ன்னு போகும். இன்னொன்று சிட்டுக்குருவிட்ட ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மள மாதிரி காலை இப்படி முன்ன வச்சு பின்ன வச்சு நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அது 2 காலையும் தவி தவி தான் போகும். தத்தி திரியும் அந்த குருவி அப்படிம்பார் பாரதியார். சிட்டுக்குருவியை பற்றி பேசுகிற விட்டு விடுதலையாகி வரும் சிட்டுக்குருவியை போல் அப்படிம்பார். இன்றைக்கி இந்த சிட்டுக்குருவி சாகிறதுக்கான காரணங்களில் ஒன்று இந்த டவர்கள் போடுறோம், அதனால செத்து போயிருதுங்கிறாங்க. இதுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குங்க. ஏன்னா நான் உலக நாடுகள் எல்லாம் போயிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அறிவியலில் முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய பல நாடுகள், அமெரிக்கா உள்பட நான் ஜப்பான் போயிருக்கேன், ரஷ்யா போயிருக்கேன், எல்லாத்துலையும் போயிருக்கேன். எல்லாத்துலேயும் குருவி இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமாக இருக்குது. அங்கே இருக்க ஒரு குருவியை பார்த்து நான் பயந்தே போனேன். அது வந்து பருந்தாக்குன்னு நினச்சேன். அது குருவி, சிட்டுக்குருவி தான் அது. அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தமானு கேட்டால் இல்லைங்க. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அது எதை சாப்பிடுதோ அதை விஷமாக்கி விட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு சொந்த ஊர் சோழவன் தான். அங்கே எங்களுக்கு நிலம் இருந்தது. அதில் ஒரு காலத்தில் இயல்பாக 3 போகம் விளையிறது. அப்புறம் 2 போகம் விளைஞ்சது. அப்புறம் தண்ணியெல்லாம் போச்சுன்னு வைங்க. இதில் புது புது வகையான மருந்துகளை போட்டதுனால பூச்சிகள் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பூச்சி சாகலை, வர ஆரம்பித்தது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அபூர்வமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பச்சாலைன்னு ஒரு நோய் உண்டு. பால் பிடிக்கிற போது அந்த பாலில் மாத்திரம் உறிஞ்சிட்டு போயிடும் ஒரு பூச்சி. இது உறிஞ்சிச்சுன்னா அம்புட்டு சாவியாக போயிடும், நெல் வராது. இப்போ என்ன ஆகும்னா, இதுக்கு மருந்தடிக்க சொன்னாங்க. சரின்ட்டு அந்த முதுகில் மாட்டிக்கிட்டு மருந்தடிப்பாங்க இப்படி கையில் வச்சு. அது ரொம்ப கொடூரமான பால்டாயில்ங்கிற கொடூரமான மருந்து. அதில் இது பண்ணி அடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த அடிக்கிறவர் இப்படி பண்ணிட்டு நான் இதில் நின்றுட்டுருக்கேன், நானும் எங்கள் அப்பாவும் நின்றுட்டுருக்கோம். அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிக்க ஆரம்பித்த 5வது நிமிஷம் ஒரு 5000 குருவிகள் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு எங்களுக்கே தெரியல. இது நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த கிராஃபிக்ஸில் கூட அப்படி காட்ட மாட்டாங்க. 2.0 கூட அப்படிலாம் வராது. ஏன் வந்துச்சு சரிங்களா? இந்த மருந்து அடிக்கிறப்ப உள்ளே இருந்து அந்த பாலை உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வெளியே பறக்குதுங்க. இந்த பறக்கக்கூடிய குருவி இந்த பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக இந்த குருவிகள் வந்து சேருது. எப்படி வந்துச்சு? இந்த மோட்ரு சவுண்டு கேட்ட உடனே அங்கே இது பறக்கும்னு அதனுடைய அனுமானம் இருக்குது. இப்போ அவ்வளவையும் அது பிடிச்சி திங்கிறத பார்த்து நாங்கள் வேந்து போனோம். அப்போ இதுலேருந்து நோய் இந்த பூச்சிகள் பறக்குது. ஆனால் அந்த பூச்சிகள் மேலே எல்லாமே இந்த கொடூரமான பால்டாயில்ங்கிற மருந்து இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், குருவிக்கு தெரியாது. அது உடனே செத்து விழுந்துடல, அதான் உண்மை. அது என்ன ஆகுதுன்னா, ஸ்லோ பாய்சனிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாகுது. சலீம் அலி என்கின்ற ஒரு பறவையியல் நிபுணர், ஆர்மித்தாலஜிங்கிறது பறவையியல் பற்றி படிக்கிறது, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்கிறார். அது எப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை நிறைய வகையில் அழிஞ்சு போச்சு. நம்ம வெறும் மின்சாரம் டவருங்கிறோம், அது அழிஞ்சதுக்கான 1000 காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய நஞ்சு போன்ற மருந்துகளால் அது உணவுகள் புழுவாக இருந்தாலும் கூட அந்த புழுவும் அந்த மருந்தை சாப்பிட்டதுனால குருவி கூட்டம் அழிய ஆரம்பிச்சிச்சே தவிர குருவியினுடைய தன்மைகளை நாம் பார்த்துக்கிறணும். அண்டி பிழைக்கும் அந்த காக்கை அப்படிம்பார். அதே மாதிரி எல்லா பறவைகளும் நம்மோடு சேர்ந்தவை. பல்லுயிர் ஆக்கம்னு என்ன அர்த்தம்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா எல்லா உயிரினத்தையும் நம்ம காப்பாற்றணுங்கிறப்ப சிட்டுக்குருவியை காப்பாற்ற வேண்டாமா? கட்டாயமாக காப்பாற்றணுங்க. அதுக்கு என்னன்னு கேட்டால், இயற்கை உரங்களை நாம் பயன்படுத்த தொடங்கினால் அவை நம்மோடு சேர்ந்து வாழும். நிச்சயம் இது உண்மை.